பேருந்தில் இறங்க உதவி செய்வது போல நடித்து மூதாட்டியின் பர்சை திருடிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரநகரை சார்ந்தவர் சுமதி, வயது 72. இவர் நேற்று மதியம் தனது மகள் உஷாவை பார்ப்பதற்காக நெய்வேலியிலிருந்து பேருந்து மூலமாக புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருந்தார். கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு பேருந்தில் ஏறிய போது 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சுமதியிடம் சகஜமாக பேசிக் கொண்டு வந்தார். தான் மதுரையை சேர்ந்த கங்கா என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட அப்பெண் பச்சை மற்றும் வெள்ளை நிற சுடிதார் அணிந்திருந்தார். பேருந்து முதலியார்பேட்டை மரப்பாலம் நிறுத்தத்திற்கு வந்தபோது சுமதியின் பைகளை தூக்கி கொடுத்து கீழ் இறங்க உதவி செய்தார். சுமதி பேருந்தை விட்டு இறங்கிய போது சிறிது நேரத்தில் தனது பையை சோதித்த போது அதிலிருந்த மணிபர்ஸ் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதில் ரூபாய் 3000 ரொக்கம், ஆதார் கார்டு, ஓட்டு அடையாள அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் மருந்து மாத்திரைகள் இருந்தன. சுமதி அளித்த புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து மதுரை வண்டியூரை சார்ந்த கங்கா என்பவரை கைது செய்தனர். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பெயிண்டருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கருவாடிக்குப்பம் மேஜர் சரவணன் நகரை சார்ந்தவர் சீனிவாசன். பெயிண்டரான இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி 14 வயது சிறுமியை வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அதை யாரிடமும் தெரிவிக்கக்கூடாது என்று மிரட்டியுள்ளார். இதை அறிந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து ஸ்ரீனிவாசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி சுமதி தீர்ப்பு வழங்கினார். இதில் குற்றவாளி சீனிவாசனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு ரூபாய் 4 லட்சம் வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரியில் மகன்களை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்துள்ளதாக கூறி 2 பேரிடம் மோசடி கும்பல் ரூபாய் 15 லட்சம் ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டையை சார்ந்த நபரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை போலீஸ் அதிகாரி போல அறிமுகப்படுத்திக் கொண்டார். பின் அவரது மகனை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்துள்ளதாகவும் இதிலிருந்து மகனை விடுவிக்க வேண்டுமென்றால் ரூபாய் 10 லட்சம் அனுப்பும்படி தெரிவித்துள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபருக்கு பணத்தை அனுப்பிய பின் தனது மகனை தொடர்பு கொண்டு பேசிய போது தவறான தகவலின் பேரில் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. அதேபோல முத்தியல்பேட்டையை சார்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் மகனை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்து இருப்பதாக மிரட்டி ரூபாய் 5 லட்சம் சைபர் மோசடி கும்பலிடம் ஏமாற்றியுள்ளது. இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்திய கூட்டணிக்கு புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமை தாங்கும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடாங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தலைமையில் கிரிஷ் சோடாங்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் எந்தெந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுவது என்பது காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள 7 பேர் கொண்ட குழுவினர் திமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும், தமிழகத்தில் திமுக தலைமையில் கூட்டணி, புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி என கூறினார். கூட்டணி குறித்து சென்னையில் உள்ள திமுக தலைமையில் இறுதி செய்யப்படும் என்றும், இந்திய கூட்டணியில் எங்களுக்குள் தியாகம் செய்து கொள்வோம் என்றார். நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய போலி மருந்து விவகாரத்தை மத்திய உள்துறை அமைச்சக அனுமதியை தொடர்ந்து CBI 2 வழக்குகள் பதிந்து விசாரணையை துவங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் மத்திய தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடத்திய சோதனையில் போலி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் வசித்து வரும் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த ராஜா என்கின்ற வல்லியப்பன் பிரபல நிறுவனங்கள் பேரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இந்த வழக்கில் ராஜாவின் மனைவி ஞானப்பிரியா, பங்குதாரரான NR காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மணிகண்டன் மற்றும் போலி மருந்துகளுக்கு GST தொகையை குறைக்க உதவிய ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி சத்தியமூர்த்தி உள்ளிட்ட 13 பேரை CBCID போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஆளுநர் கைலாசநாதன் பரிந்துரையை ஏற்று மத்திய உள்துறை அமைச்சகம் புதுச்சேரி போலி மருந்து வழக்கை விசாரிக்க CBIக்கு அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து டில்லி சன்ஃபார்மா நிறுவனம் மற்றும் சென்னை குரோம்பேட்டை லூபி நிறுவனம் அளித்த புகார்களின் பேரில்
சிபிஐ அதிகாரி அனில்குமார் தலைமையிலான குழுவினர் தனித்தனியே 2 வழக்குகள் பதிந்து விசாரணையை துவங்கியுள்ளனர். இக்குழுவினர் விரைவில் புதுச்சேரிக்கு வந்து சிறப்பு புலனாய்வு குழுவினரிடம் உள்ள வழக்கு ஆவணங்களை முறைப்படி பெற்றுக்கொண்டு தங்கள் விசாரணையை துவங்க உள்ளனர். வழுதாவூர் சாலையில் பொதுப்பணித்துறையின் மூலமாக கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி ராஜீவ் சந்திப்பு முதல் மேட்டுப்பாளையம் சந்திப்பு வரை வழுதாவூர் சாலையின் இருபுறமும் பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் 11.46 கோடி மதிப்பில் புதிய கான்கிரீட் யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். இதில் அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், அரசு செயலர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, இளைநிலை பொறியாளர் செந்தமிழ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கரிக்கலம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தில் ரூபாய் 11 கோடி மதிப்பில் அவசர பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கரிக்கலம்பாக்கத்தில் சமுதாய நலவழி மையம் இயங்கி வருகிறது. இதில் 50 படுக்கைகள் வசதிகள், தீவிர சிகிச்சை பிரிவு, புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்கம் நிதிகள் பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் 11 கோடி செலவில் இந்த பணிகள் நடைபெறவுள்ளது. இதற்காக நடைபெற்ற பூமி பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முன்னிலை வகித்தார். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிடம் கோட்டம் செயற்பொறியாளர் பீனா ராணி, உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளைநிலை பொறியாளர் குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை தனிநபர் பங்களிப்போடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் மற்றும் பான்கோஸ் ஊழியர்களுக்கான நிலுவை ஊதியம் மற்றும் பணிக்கொடை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் முத்துமீனா வரவேற்றார். அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஓய்வு பெற்ற 105 ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை ரூபாய் 2.24 கோடி, பணிக்கொடை ரூபாய் 6.67 கோடி, பணியில் உள்ள 55 ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் ரூபாய் 3.35 கோடி, பான்கூஸ் பள்ளிகள் பணியாற்றும் 51 ஆசிரியர்களுக்கு நிலுவை சம்பளம் ரூபாய் 1.47 கோடி என மொத்தமாக 211 பயனாளிகளுக்கு ரூபாய் 13.76 கோடிக்கான காசோலையை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தொகுதியின் அமைச்சருக்கு எப்படியாவது ஆலையை இயக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தனியார் பங்களிப்புடன் இப்பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை பழையபடி மீண்டும் திறக்கப்பட்டு நடத்தப்படும் என்றார். தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் காவல்துறை துணை ராணுவத்தினர் இணைந்து அணிவகுப்பு நடத்தினர். தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி சேதராப்பட்டு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் இணைந்து அணிவகுப்பு நடத்தினர். இந்த அணிவகுப்பு 3 முனை சந்திப்பு அருகிலிருந்து தொடங்கி துத்திப்பட்டு வரை நடைபெற்றது. இதில் காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் இணைந்து நகரின் முக்கிய சாலைகளில் அணிவகுத்து சென்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் தேர்தலில் பங்கேற்கும் வகையில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதியில் வெற்றி அறக்கட்டளையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் இலவச கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வெற்றி அறக்கட்டளையை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், வெற்றி அறக்கட்டளையின் நிறுவனர் அழகப்பன், நிர்வாக அதிகாரி ராகுல், நிறுவன செயலாளர் புஷ்பவல்லி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் சுரேஷ், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்ப்பரணேஸ்வரர் கோவிலில் இன்று நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநள்ளாற்றில் சனி பகவானுக்கு தனி சந்நிதியுடன் அமைந்துள்ள பிரணாம்பிகை உடனுரை தர்ப்பரணேஸ்வரர் கோவிலில் இன்று சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பான வகையில் நடைபெற்றது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்.
இந்த விழாவையொட்டி சனீஸ்வர பகவானுக்கு இன்று காலை நல்லெண்ணெய், மஞ்சள், திரவிய பொடிகள், சந்தனம், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், தயிர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் வஜ்ர அங்கி அணிவிக்கப்பட்டு சகஸ்கர நாமம் அர்ச்சனை செய்யப்பட்டது. பின்பு திரையிடப்பட்டு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு சனிப்பெயர்ச்சி நிகழ்வை குறிக்கும் வகையில் சரியாக காலை 8:24 மணிக்கு திரை விளக்கப்பட்டு சனீஸ்வர பகவானுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு வரும் பக்தர்கள் நலன் குளத்தில் மூழ்கி நீராடி குளக்கரையில் உள்ள நலன் கலித்தீர்த்த விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்துவிட்டு தர்ப்பரணேஸ்வரர் கோவிலுக்கு வந்து சனி பகவானை வழிபட்டனர். விழாவில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி, தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடாது என்று ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இதுவரை 2 முறை மட்டுமே உள்ளாட்சி தேர்தல் நடந்துள்ளது. கடந்த 1968ஆம் ஆண்டு முதல் முறையாக நடந்தது. இதனையடுத்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2006ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. 2006ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் 2011ஆம் ஆண்டு வரை பதவியில் இருந்தனர். அதன் பிறகு 14 ஆண்டுகளாகியும் இதுவரை உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை. இதனால் புதுச்சேரிக்கு மத்திய அரசின் நிதி கிடைக்காமல் உள்ளது. தற்போதைய மக்கள் பிரதிநிதிகளும் பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் இதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை புதுச்சேரி சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடாது என்று சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவரான முன்னாள் MP ராமதாஸ் தாக்கல் செய்த இந்த வழக்கு தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் ஞானசம்பந்தம், புதுச்சேரியில் 14 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. இடஒதுக்கீட்டிற்காக அமைக்கப்பட்ட தனிநபர் கமிட்டியும் தனது அறிக்கையை இதுவரை தாக்கல் செய்யவில்லை. எனவே உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடாது என்று வாதாடினார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி 2 வாரத்திற்குள் புதுச்சேரி அரசு பதில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினை தள்ளி வைத்தார். அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் ரவிக்குமார் ஆஜரானார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கொய்யவர்பாளையம் பகுதியில் வசிக்கும் மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் புதிய PVC குழாய் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கொய்யவர்பாளையம், சுந்தரமேஸ்திரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் புதிய PVC குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 19,34,000 நிதி ஒதுக்கப்பட்டு பணியின் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது தொகுதியின் தலைவர் திரு விஜயராஜ், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளைநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் துறையின் அதிகாரிகள், அப்பகுதியின் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் திரளாக உடனிருந்தனர். இந்த குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினால் சுமார் 2000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் நியமிக்கப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் நியமிக்கப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் இந்த பணி நியமன ஆணையை வழங்கினார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், நல்ல பள்ளிகளை உருவாக்கி கொடுப்பதுதான் அரசின் கடமை. அதனை இந்த அரசு பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறது. திருக்குறள் போன்ற நூல்களை ஆரம்பத்தில் இருந்தே மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். அரசு பள்ளிகளுக்கு வரும் குழந்தைகளுக்கு பொறுப்போடும் ஆர்வத்தோடும் கல்வி கற்றுத்தர வேண்டும். அப்படி இருந்தால் அரசு பள்ளிகளுக்கும் அரசிற்கும் பெருமை உயரும் என்றார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாய மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைந்தார். இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பிரவேசிப்பதையொட்டி புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிற்பகல் காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பிரவேசித்தார். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு இங்கு அமைந்துள்ள 27 அடி உயர சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 1008 லிட்டர் பாலபிஷேகம், 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ஆலயத்தில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் சந்நிதிகள் எள்ளு விளக்கேற்றி தீப வழிபாடு செய்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளரும் உபயதாரருமான ரவி ராஜாராம் ஏற்பாட்டில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பூஜையில் கோவில் நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன், குருக்கள் சிவராமன், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசுவாமி, சுரேஷ் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர்.